நடிகர் ரோபோ சங்கரோட மகளான இந்திரஜா சங்கர் பற்றின செய்திகள் தான் சோசியல் மீடியாவில் பரபரப்பை ஏற்படுத்திட்டு இருக்குது. சில மாதங்களுக்கு முன்னாடி அவங்க தன்னோட 6 மாத குழந்தைக்கு பிரெயின் டியூப் வகுப்பில் சேர்த்தது பற்றி ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாங்க. இது சோசியல் மீடியாவில் பரபரப்பை ஏற்படுத்தி வந்துட்டு இருக்குது. பலருமே இதை விமர்சனம் பண்ணி வந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலையில் இந்திரஜா தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் கோவிலில் தான் மன்னிப்பு கேட்டு பாடின வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அந்த வகையில் சோசியல் மீடியா பயன்படுத்துகிற பலருக்குமே பரிச்சயமான குடும்பம் அப்படின்னா அது ரோபோ சங்கர் குடும்பமாக தான் இருக்கும். ரோபோ சங்கர் விஜய் டிவியில் கலக்கப்போவது யாரு, அது இது உட்பட பல நிகழ்ச்சிகளில் போட்டியில் கலந்துக்கிட்டாங்க. அது மூலமாக கிடைச்ச வாய்ப்பை வச்சு தமிழ் சினிமாவிலையும் அடியெடுத்து வச்சு இப்போது காமெடியனாகவும் ஹீரோவாகவும் பிஸியாக நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ரோபோ சங்கர் ஒரே மகளான இந்திரஜா விஜய் நடித்த பிகில் படத்தில் பாண்டியம்மா அப்படிங்கிற ரோல் நடித்து பிரபலமானாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில படங்களில் சின்ன சின்ன ரோல் நடிச்சிருந்தாங்க. அதே மாதிரி சின்ன திரை நிகழ்ச்சிகளையுமே கலந்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு கடந்த 2 வருஷங்களுக்கு முன்னாடி கார்த்திக் அப்படிங்கிறவங்க கூட திருமணம் நடந்துச்சு. இந்த தம்பதிக்கு ஒரு ஆண் குழந்தையும் பிறந்திருக்குது. குழந்தை பிறந்து 6 மாதம்தான் ஆகுது. சோசியல் மீடியா பக்கத்தில் பயங்கர ஆக்டிவாக இருக்கிற இந்திரஜா சங்கர் திருமணம் தான் பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு. நடிகை நயன்தாரா தன்னோட திருமண வீடியோக்களை நெட்ஃப்ளிக்ஸில் விற்றது மாதிரி இந்திரஜா மற்றும் அவங்களோட கணவர் கார்த்திக் திருமண வீடியோவை பிரபல தனியார் யூடியூப் சேனலுக்கு வித்துட்டாங்க. அந்த யூடியூப் சேனலில் இந்திரஜாவோட என்கேஜ்மெண்ட், திருமணம், வளைகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே லைவாக டெலிகாஸ்ட் பண்ணினாங்க. அதே மாதிரி இந்திரஜாவும் அவங்களோட குடும்பத்தினரும் சில யூடியூப் சேனலில் தொடர்ந்து பேட்டி கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. இப்போது இந்திரஜாவுக்கு குழந்தை பிறந்ததும் குழந்தையோட 50வது நாள், 100வது நாள் அப்படின்னு சொல்லிட்டு விதவிதமாக பிறந்த நாள் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. அதோட அந்த குழந்தைக்கு பெயர் சுட்டு விழாவையும் பிரம்மாண்டமாக நடத்தி அந்த வீடியோக்களையும் ஃபோட்டோக்களையுமே ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இந்திரஜாவுக்கு பெருசாக நடிக்க வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னாலும் பல ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்குது. அதுக்காக இந்திரஜா மற்றும் அவங்களோட கணவர் இவங்க 2 பேருமே ப்ரொமோஷன் வீடியோக்களை வெளியிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில் தான் கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி இவங்க வெளியிட்ட வீடியோ பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு. அதாவது தன்னோட 6 மாத குழந்தைக்கு மூளை பயிற்சி கொடுக்குற ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூலை பிரபலப்படுத்தியிருந்தாங்க. அதோட தமிழ்நாட்டில் இப்போ இருக்கிற குழந்தைகளோட மூளைத்திறன் குறைவாக இருக்கிறதாகவும் அதில் சொல்லியிருந்தாங்க. ஆனால் அது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசோட உண்மையை சரிபார்க்கிறதுக்குள்ள உறுதிப்படுத்தியிருக்குது. இப்படி சோசியல் மீடியாவில் பல சர்ச்சைகளில் சிக்கியிருக்கிற இந்திரஜா இப்போது தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியிட்ட வீடியோ இப்போது சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு இருக்குது. அதாவது குரு பூர்ணிமாவை முன்னிட்டு திருவிளக்கு பூஜையில் கலந்து இந்திரஜா பாடியிருக்காங்க. அவங்க பாடினதை அங்கே இருக்கிற எல்லாரும் திரும்ப பாடியிருக்காங்க. அப்போது நான் செஞ்ச பிழைகளை எல்லாம் பொறுப்பாயம்மா அப்படிங்கிற பாடலை இந்திரஜா பாடியிருக்காங்க. அதை தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஷேர் பண்ணியிருக்காங்க. இவங்களை பற்றின சர்ச்சைகளுக்கு மத்தியில் இவங்க கூலாக கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்டு வீடியோ வெளியிட்டிருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பலருமே கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி அதிகமானவங்க இவங்களோட பாடலை பாராட்டி வந்துட்டு இருக்காங்க.